ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா அவ்வளவு சுலபமாக யாருக்கும் வாக்கு கொடுக்கறது கிடையாது. ஆனால் இப்போ நான் வாக்கு கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் என் மீது சத்தியம் செஞ்சு உனக்கான வார்த்தைகளை சொல்லும்போது அது எப்படி நடக்காமல் போகும்? இந்த மங்களகரமான சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல பொன்னான நாளில் இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்தில் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை நோக்கி வந்து சேரப்போகுது. ஏன் மேலே முழு நம்பிக்கை வைத்திருந்ததின் காரணமாக உனக்கான நல்லது நடக்கக்கூடிய பாக்கியத்தை நீ பெற்றுவிட்டாயின் செல்லமே. இனிமே உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் தெய்வமாகவுமே நான் இருந்து உன்னை வழி நடத்த போகிறேன். நான் உன் கூடவே இருக்கிறேங்கிறத நீயே உணர்ந்து கொள்ளும் விதமாக உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்கப் போகுது. இனிமே நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது. நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி உன் வாழ்க்கையில் உன் கூடவே சேர்ந்திருந்து எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் மகிழ்ச்சியாக வாழும்படியும் செஞ்சுட்டேன். அப்படி நான் செஞ்ச வேலைகளின் காரணமாக தான் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் இப்போது வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு என் செல்லமே. உன்னுடைய எல்லா கவலைகளையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா நான் வந்த பிறகு இனி நீ எதுக்காகவும் வேதனைப்பட வேண்டிய அவசியமில்லை. இப்போது உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய நல்ல விஷயத்தை பற்றி தான் நீ காது குளிர கேட்க போகிற. உனக்கு எது வந்தாலும் உன்னை விட்டு எது போனாலும் இந்த வராகி அம்மா உன் கூட இருப்பேன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு எதிராக நடப்பது எல்லாமே நிச்சயம் நல்ல விஷயமாகத்தான் போய் முடியும். அதனால் எதுக்கும் பயப்பட வேணாம். நான் இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில் எந்த குறையும் வரவிட மாட்டேன். இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உனக்கு ஆறுதல் மட்டும் சொல்லிக்கிட்டு நின்றாமல் உன் மனசுக்கு தேறுதலையும் உன் வாழ்க்கைக்கு மாறுதலையும் கொடுப்பதற்காக தான் உன் கஷ்ட நஷ்டத்தை எல்லாம் போக்கி வலியையும் வேதனையும் குறைக்க தான் இப்போது உன்னை தேடி வந்தேன். உன் வாழ்க்கை கதையும் உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வெறும் வேடிக்கையாக கதையாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் உனக்கு தானே எல்லா வலியும் வேதனையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எது எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் உன்னால் சமாளிக்க முடியும்னு தெரிஞ்சுதான் இந்த வராகி அம்மா உனக்கு ஆறுதலாக இருந்துக்கிட்டு இருக்கேன். நீ தான் உனக்குள்ள மனதைரியத்தை அதிகரிச்சுக்கணும். சும்மா மனசை போட்டு குழப்பிக்காம நீ செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செஞ்சுக்கிட்டு நீ உன் கடமைகளை எந்த அளவுக்கு உற்சாகமாக புத்துணர்ச்சியோட முழு மனசோட சுறுசுறுப்பாக செய்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக நடந்து முடியும். நீ ஆசைப்பட்டு கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுப்பதற்கான காலகட்டம் இது. இந்த நேரத்தில் உன் வேலையை மட்டும் நீ சரியாக செஞ்சினாலே உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றம் வந்துவிடும் என் செல்லமே. மனசளவில் எதை நினச்சும் யோசிக்காமல் வருத்தப்படாமல் உற்சாகமாக நீ வேலை செஞ்சினா உனக்கான மாற்றமெல்லாம் உன் வாழ்க்கையில் தானாகவே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் பெறக்கூடிய நேரம் வந்துடுச்சு. இந்த வராகி அம்மாவை நம்பி வணங்கக்கூடிய உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும். உன்னை தொடர்ந்து அவமானப்படுத்துகிறவங்களையும் உன்னை குறை சொல்லி குற்றம் சாட்டுபவர்களையும் விட்டு ஏன் விலக மறுக்கிறாய்? எல்லா மனிதரையும் எப்போதும் நல்லவங்க நினைக்கிறது உனக்கு சரியாக இருக்காது என் செல்லமே. கொஞ்சம் அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டு இடைவெளி விட்டு பேச பழகு. உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாரையும் நம்பிக்கிட்டு இருந்தீன்னா கஷ்டமல்லவா வந்து சேரும். நீயும் உன் தலைமுறையும் உயர்வான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா நிச்சயம் துணையாக இருப்பேன். ஒருத்தருக்கு நீ அன்பையும் ஆதரவையும் தருவதென்பதற்கும் ஒருவருடைய பிரச்சனைக்குள்ளே போய் நீ அதை தீர்க்க முயற்சி செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீ நினச்சின்னா எல்லார்கிட்டையும் அன்பாக பேசி ஆதரவான வார்த்தைகளை கொடுக்க முடியும். ஆனால் என்னதான் நீ நினச்சாலும் யார் வீட்டு விஷயத்திலும் தலையிட்டு
அதை முழுவதுமாக சரி செய்ய முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல பேர்களின் பிரச்சனையாகவே காசு பணமாகத்தானே இருக்கு. அல்லது குடும்ப உறவுகளுக்குள்ள மனிதர்களுடைய மனசுக்குள்ள சரியில்லாத புரிந்தில்லாத கருத்துக்களை வச்சுருக்காங்க. இந்த பண கஷ்டத்தையும் மனக்கருத்து வேறுபாடையும் எதையுமே உன்னால் சரி செய்ய முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன்னால் முடிஞ்ச அன்பையும் ஆதரவையும் மட்டும் அடுத்தவங்களுக்கு நீ கொடுத்தினாலே போதும். இதை புரிஞ்சுக்கிட்டு யார் பிரச்சனையிலும் தேவையில்லாமல் தலையிடுறதை நிறுத்திட்டு என்ன செய்யணுமோ அப்படிப்பட்ட அன்பை மட்டும் கொடு. தேவையில்லாமல் அவங்க கஷ்டப்படுறாங்க இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சி உன்னை நீயே வருத்தி கொள்ளாதேன்னு செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு தத்தளிச்சுக்கிட்டும் தவிச்சுக்கிட்டும் இருக்கான்னு எனக்கு தெரியும். என் கரம் கொண்டு உன்னை இறுக பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கும் இந்த வராகியம்மா எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கைவிட மாட்டேன். கூடிய சீக்கிரம் நிச்சயம் எல்லாம் மாறும். தேவையில்லாமல் நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கிறேன்ற நம்பிக்கையோட கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை எல்லாம் நான் மாற்றிடுவேன் செல்லமே. எங்கே உன் வாழ்க்கையில் நடக்காமல் போயிடுமோன்னு நினச்ச நல்ல விஷயத்த நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன். ஐயோ எங்கே இது தப்பாக நடந்துருமோன்னு நீ பயப்படுற கெட்ட விஷயத்த உன் வாழ்க்கையில் நடக்கவே விட மாட்டேன். நீ வருத்தப்படும் அத்தனை விஷயங்களையும் உனக்காக சரி செய்ய இந்த வராகியம்மா நான் இருக்கேன்ற நம்பிக்கையோட மகிழ்ச்சியாக நீ இருந்தால் மட்டும் போதும் என் செல்லமே. இது நாள் வரையிலும் நான் உன்னிடம் எடுத்துக்கொண்டதை விட இப்போ பெருசாக தான் உனக்கு எல்லாமே தரப்போகிறேன். உன் பக்தி எப்போதும் தூய்மையானதாக இருக்கட்டும். உனக்கு உதவி செய்ய இந்த வராகியம்மா நான் இருக்கேன்ற நம்பிக்கையோட தைரியமாக இரு. உன் நம்பிக்கையை நான் நிச்சயம் மேம்படுத்துவேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் சோகமாக இருக்காதே. நீ வருத்தப்படுற அளவுக்கு இந்த பூமியில் எதுவுமே நடக்கலை. உனக்கு தேவையில்லாத விஷயங்களை மட்டும்தான் உன் வாழ்க்கையிலேருந்து அகற்றி வச்சிருக்கேன். என்னை முழுவதுமாக நீ நம்பும் பட்சத்தில் எல்லா பிரச்சனைகளையும் நிச்சயமாக நான் உனக்கு சரி செஞ்சிருவேன். உனக்கான காலம் இப்போது தானே ஆரம்பமாக இருக்கு. இது நாள் வரைக்கும் தாமதமான விஷயங்களும் தள்ளிப்போன விஷயங்களும் இனி எந்த காலதாமதமும் ஆகாமல் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். இனிமே நீ எதுக்காகவும் காத்திருக்க வேண்டியதே இல்லை. நீ விரும்பியதை விட நல்ல வருமான உயர்வையும் நல்ல வேலை மாற்றத்தையும் உன் வாழ்க்கையில் நான் அமைச்சு கொடுப்பேன். இன்னும் சொல்லப்போனால் நீ கர்ம வினையின் கடைசி பாகத்துக்கு வந்துட்ட. எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து முடிச்சு விட்டாய் என் செல்லமே. என்னை நம்பி வந்த என் அன்பு பிள்ளையான உனக்காகவே நான் வேலை செஞ்சு உன் கர்ம வினைகளை எல்லாம் நீ ஓரளவுக்கு சுலபமாக கடந்து வரும்படி உனக்கு துணையாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் மாயைகளை கண்டு அஞ்சாமல் மனசில் தெளிவோடு இரு. உன் நல்ல சிந்தனைகளுக்கு ஏற்றாற் போல எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆகணும். ஏன்னா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வாழ்க்கையின் ஒரு பகுதி தான். அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்காம வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்களையும் ஏற்கனவே நடந்த பல நல்ல விஷயங்களையும் யோசிச்சுக்கிட்டு அழகான தருணங்களை அனுபவிச்சுக்கிட்டே வாழ தயாராகு. நீயும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு உன் வாழ்க்கையில் நல்ல அழகான தருணங்களை உருவாக்க முயற்சி செய். உனக்கு மன கஷ்டத்தையும் வலியையும் வேதனையும் கொடுக்குறவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ அதெல்லாம் கவலைப்படாமல் யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அவங்க முன்னால் அதை வெளிக்காட்டிக்காம சிரித்த முகத்தோட மகிழ்ச்சியாக இருக்கிறத போல காட்டிக்கோ. அப்போது தான் மறுபடியும் அவங்க உன் வம்புக்கே வரமாட்டாங்க. யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் யார் உன்கிட்ட சண்டை போட்டாலும் யார் உனக்கு வருத்தத்தை கொடுத்தாலும் கூட நீ அவங்க கண்ணு முன்னால் அதை வெளிப்படுத்தக்கூடாது. இன்றைக்கி உன் கூட வந்து ஒருத்தவங்க சண்டை போட்டாங்க, இன்றைக்கி ஒருத்தவங்க உன்கிட்ட வந்து திட்டினாங்கன்னா நாளைக்கு அவங்க முன்னால் நீ கண்டிப்பாக சிரித்த முகத்தோட சந்தோஷமாக இருக்கிறது போல் காட்டிக்கோ. அதை பார்த்து அவனே நொந்து போய் தெரியாமல் செஞ்சிட்டோமா இவங்க வாழ்க்கையில் இனிமேல் போகவே கூடாதுன்ற முடிவுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே உன் வாழ்க்கையை விட்டு அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க.
என்ன கஷ்டம் கொடுத்தாலும் நீ சளைக்க மாட்ட, நீ தைரியமான ஆள்னு அவர்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துவிடும் என் செல்லமே. இப்போது இந்த நிமிஷத்திலிருந்தே கவலையை மறந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய பிள்ளையாக மாறிவிடு. உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் இந்த வராகி அம்மா மிகப்பெரிய அருளை கொடுக்க போகிறேன். என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உன் வாழ்க்கை நிச்சயம் அழகானதாக மாறத்தான் போகுது. கர்ம வினையால் உன் வாழ்வில் வரக்கூடிய துன்பங்களிலிருந்து நீ விடுபடணும்னா, உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் பிரச்சனையும் தோல்வியும் வரக்கூடாது, நல்லபடியாக முன்னேறணும்னு நினச்சின்னா அதுக்கு ஒரே வழி, உன்னுடைய கடமையை உன்னுடைய வேலையை நீ சரியாக செய்யணும் என் செல்லமே. நீ இருக்கிற வீடாக இருந்தாலும் சரி, நீ வேலை பார்க்குற அலுவலகமாக அல்லது நீ தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து நீ சரியாக செயல்படணும். அடுத்தவங்க சரியாக செய்கிறாங்களா இல்லையா, மற்றவங்கெல்லாம் கரெக்டாக இருக்காங்களா இல்லையான்னு நீ ஒருபோதும் பார்க்காதே. உன் வேலையை நீ சரியாக செஞ்சிட்டினாலே உன் மனசுக்கும் நிறைவு உண்டாகும், உன் வாழ்க்கையிலையும் எல்லாம் நிறைவாக அமைந்துவிடும் என் செல்லமே. நீ என்னதான் எல்லாத்தையும் சரியாக செஞ்சாலும் உன் மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்காம அவ்வப்போது நீ வருத்தம் அடைவதை நான் பார்க்குறேன். என் கடமையை நான் சரியாக செஞ்சும் கூட என் வாழ்க்கையில் எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குதே, மறுபடியும் மறுபடியும் ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குதேன்னு தானே நீ அடிக்கடி புலம்புகிறாய். அதுதான் கர்ம வினை. நீ என்னதான் நல்ல பிள்ளையாக வாழ்ந்து நல்லதையே சரியாக செய்தாலும் இந்த கர்ம வினை உன்னை நிம்மதியாக வாழ விடாமல் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த கர்ம வினையெல்லாம் தீரும்போது நீ செஞ்ச ஒவ்வொரு வேலைக்கும் உன்னுடைய ஒவ்வொரு கடமைக்கும் 2 மடங்காக பலன் வந்து சேரும். இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகளை நம்பு. நிச்சயமா உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவும் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மகிழ்ச்சியாக மாற்றுறதுக்காகவும் தானே நான் உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். உன்னை ஆசீர்வதிக்கக்கூடிய அழகான தாயாக, அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய தாயாக நான் இருக்கும்போது நிச்சயமா உன் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக மாறத்தான் போகுது. நீ எப்பவுமே உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்போகிறாய். வழிகளை தாங்கி மனசுக்குள்ளேயே மறைச்சி வச்சுக்கிட்டு யாருக்கும் வெளிக்காட்டிக்காமல் அதை உள்ளுக்குள்ளேயே சுமக்கணும்னு நினச்சின்னா அந்த வலி இன்னும் அதிகமாகும். அதனால் அடுத்தவங்கிட்ட போய் உன் வலியையும் வேதனையும் சொல்லணும்னு நான் சொல்லலை. அந்த கஷ்டத்தையும் அந்த வலிகளையும் வேதனைகளையும் தாண்டி அதை மறந்து அடுத்த வேலைகளை செய்ய பழகு. வலிகளை நினைக்க நினைக்க வேதனை அதிகமாகும். அதுக்கு பதிலாக அதை மறந்து கடந்து வந்தீன்னா அதற்கான நல்ல வழி பிறக்கும். ஒரு கடன் பிரச்சனையோ அல்லது கஷ்டமே கூட உன் வாழ்க்கையில் இருக்குன்னா அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை தாண்டி அதை மறந்து கடந்து வரணும்னு நீ நினச்சின்னா உன் வாழ்க்கை அமோகமானதாக மாறிவிடுமேன்னு செல்லமே. உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஒரே சக்தியாக நான் தானே இருக்கேன். இனி வரக்கூடிய காலங்கள் உனக்கான பொற்காலமாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். என் கரங்களை நீ இறுக்கமாக பற்றி கொண்டாலே போதும். உன் கரத்தை நான் பிடிச்சு உன்னை மேலேற்றி விட்டு உன் வாழ்க்கையில் உன்னை உச்ச நிலைக்கும் உயர்வான நிலைக்கும் கொண்டு வந்துடுவேன். நீ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இதை செய்யலாமா, இது சரியாக வருமானு ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்க. நீ எடுத்த முடிவு நல்ல முடிவு தான். அது நிச்சயம் உன் வாழ்க்கையை நல்லபடியாகவே மாற்றி அமைக்கும். தைரியமாக களமிறங்கு என் செல்லமே. நீ செய்கிற எந்த விஷயங்களுமே உனக்கு எதிராக திரும்பாத அளவுக்கு எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிறேன். ஓ மனசில் நம்ம எடுத்த முடிவு சரியா, நம்ம செய்கிற வேலை சரியான்ற சந்தேகமே வேண்டாம். நீ எடுத்த முடிவு தவறாக இருந்தாலும் கூட அதை உனக்காக சரி செஞ்சு உன்னை மீட்டெடுத்து எல்லாமே உனக்கு சாதகமாக சரியாக சந்தோஷத்தை தரும் விதத்தில் நடக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. இது நடக்காமல் போயிடும், அது கிடைக்காம போயிடும், இது சரியாக வராதுன்ற எந்த எதிர்மறையான சந்தேகமும் உனக்கு வேண்டாம். நான் உன்னோடு நிற்கும்போது நீ தோற்று போயிடுவோன்ற பயமே உனக்கு வரக்கூடாது. அடிக்கடி இப்படி தானே எதையாவது யோசித்து பயந்துக்கிட்டே இருக்க. ஒருபோதும் இந்த வராகி அம்மா உன்னை கஷ்டப்படுத்தவோ தோற்று போகவோ விட்டுட மாட்டேன்.
நீ கோபப்பட்டு நிம்மதியை இழந்து அப்புறமா வருத்தப்படுறதுக்கு பதிலாக எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் கோபத்தை தவிர்த்துவிட்டு நிதானமாக நடந்து கொள்ள முயற்சி செய். உன்னை பற்றி யாருமே எதுவுமே யோசிக்க மாட்டாங்க, உனக்காக யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்கன்ற எண்ணம் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. நீ எதை பற்றியும் வருத்தப்படாமல் தைரியமாக உன்னுடைய வேலைகளை மட்டும் சிறப்பாக செஞ்சினா இந்த வராகி அம்மாவும் கூடவே இருந்து நீ எதிர்பார்த்த விஷயங்களில் உனக்கு வெற்றியையே கொடுப்பேன்.